வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. அந்த டே என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், நம்ம டே மாமாவோட பர்த்டே இன்னைக்கு. நம்ம எல்லாருமே அவருக்காக ப்ரே விஷ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட்டு நான் என்னோட விஷயம் நான் அவருக்கு சொல்லிடுறேன். டயாங்கா, மினி 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 ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம், ஆர்மிஸ் இருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க, ஓகேவா? அண்ட் நான் என்னோட இன்னொரு சேனலில் சொல்லி இருந்திருப்பேன், இன்னைக்கு டயாங்க்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேரிஸ்லேயே நிறைய பேருக்கு பர்த்டே இருக்குது. ஆல்ரெடி என்னோட இன்னொரு சேனலில் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி போட்டுட்டேன். ஸோ இங்கே இன்னைக்கு இப்போது விகாஷினி அவங்களுக்கும் பர்த்டே. மினி 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 ஹாப்பி பர்த்டே விகாஷினி, என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபேரிஸ் ஃபிக்ஸி சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அவங்களும் அவங்க பேரை சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயனுக்கு பதிலாக லியான்ற பேரை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தேவஸ்ரீ அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 28 என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் நான் திங்க் பண்ண சொல்லிட்டேன், எங்களோட பர்த்டேவும் வருது, ஸோ ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஒன்றா போட்டுடலாம் அப்படின்றதுனால தேவஸ்ரீயோட ஸ்டோரியையும் அண்ட் விகாஷினி அவங்களோட பேர் லியா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? நான் ஆல்ரெடி கேட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட டெலகிராம்ஸோட லிங்க்கு, இன்ஸ்டாவோட லிங்க்ஸு அண்ட் எல்லாமே அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் எல்லா வீடியோஸ்லேயுமே இது சொல்கிறது தான். ஸோ அங்கேயும் போய் பார்த்து சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலான்ட்டு எங்களோட பர்த்டே ஸ்பெஷல். இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். அடிக்ட் ஆகாதீங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேட் டர்ன்ஸ் டு லவ், இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாம். டயாங் ஒரு செம்ம ப்ரோ கேமர். கேமிங்கில் அவ்வளோ மிஞ்ச ஆள் யாருமே இல்லை வேர்ல்டுலேயே. டாப் கேமர் அப்படின்ற ஒரு மாதிரி கூட அவங்க வச்சுக்கலாம். பட் ஆனால் அதை ஒரு ஹிட்டனாக தான் அவர் வச்சிருப்பார். பார்ட் டைமாக தான் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். பட் ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் காலேஜில். இப்போ நம்ம ஒயனோட கேரக்டரை பார்த்துக்கலாம். ஒயனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. ஸோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா தான் அவங்க அம்மா அப்புறம் இல்லையா, இவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ் எல்லாமே போகும். அதே மாதிரி லியாவும் ப்ரோ கேமர் தான். அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க கேம் விளையாடுறது பார்ட் டைம் ஜாபாக அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் லியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களும் காலேஜ் படிக்கிறவங்க தான். இப்போ தான் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர். அதே காலேஜில் தான் நம்ம டயாங்கும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது எப்பவும் போல தான் ஒயன் காலேஜ்க்கு போயிட்டுருக்காங்க. லியா காலேஜ்க்கு ரீச் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைமில் ஸோ செகண்ட் இயர்லேருந்து தான் டயாங்க இன்ட்ரோவாக ஆவார். செகண்ட் இயர்லேருந்து தான் லியாக்கு. ஸோ கிளாஸோட ஹெச்ஓடி அந்த மாதிரியான ஒரு அப்படி தான் டயாங்க. ஸோ ஹெச்ஓடி எப்பவும் போல் கிளாஸ் போகுது. அப்போ லியாவுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இப்போது காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அதிகமானதில் வீட்டு வாடகை இந்த மாதிரி அப்புறம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. அதனால் அவங்களுக்கு மணி தேவைப்படுது. அப்போ என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா, ஸோ டயாங்கு அவர் ப்ரோ கேமரில். ஸோ ஒரு கம்பெனியில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டாப் டீமாக ஒரு 4 பேர்
இருக்காங்க. அந்த டீம்ல இவங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அவங்க வந்து ரெக்வெஸ்ட் வந்து கேட்குறாங்க, ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் டீமில் வந்து நான் ஜாயின் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. லைக் வந்து இப்போ ரூல்ஸ் வந்து லைக் சேஞ்ச் ஆனதுனால 5 பேர் இருக்கணும் அப்படின்றதுனால சரி அவங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு அவங்களும் வந்து ஓகே சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 பேர், அந்த 5 பேர் யார் யாருன்னா அஸ் ஆல்வேஸ் டயாங்கு, அதுக்கப்புறம் ஜங்குக்கு, அதுக்கப்புறமா நம்ம இப்போது லியா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அவங்க, அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னா வந்து யோன்ஜனும் அப்புறமா வந்து ஜிமினும் தான். ஸோ இவங்கெல்லாம் தான். அங்கே வந்து பெரிய பையன் யார் அப்படின்னா வந்து லைக் வந்து ஏஜ் அதிகமாக இருக்கிறது யாருன்னா டயாங்கு தான். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து லைக் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். லைக் 12th 11th 10th அந்த மாதிரி வச்சுக்கலாம். டயாங்குக்கு அப்புறம் எல்டஸ்ட் யார் அப்படின்னா பார்த்தா நம்ம லியா தான். ஸோ வந்து யாருமே வந்து லைக் வந்து அது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட கேங்கோட நேம் என்ன அப்படின்னா வந்து கிம் கேமர்ஸ் தான் வந்து அதோட பேர். ஸோ கிம் கேமர்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலை போடுறாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து லியா வந்து போகிறாங்க. போய் அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற டயாங்கு, ஜங்குக்கு, யோன்ஜனு, ஜிமினி எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா வந்து அவங்க ஒரு பையனாக தான் இருக்கும்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் ஆனால் அதை வந்து ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே ஷாக்கு. இவ என்னத்தை பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரியான அந்த மைண்டு தாட்டு தான். டயாங் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ தான் எங்கள் டீமில் ஜாயின் ஆகணும்னு ரெக்வெஸ்ட் கொடுத்ததா? ஆமாம் சார், நான் தான் சார். நான் உங்களோட பெரிய 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 ஃபேன் சார். நீங்கள் ஆடுற கேம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக ஸ்மைலிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் டயாங்கா ஸோ உடலோ அப்படின்ற ஒரு ஹேட்டு வந்து வந்துடுது டயாங்க. அவர் அங்கேருந்து போய்ட்றாரு. ஜிமினா, ஃபைனலாக நம்ம கேங்குக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா. ஹாய் பிப்ஸ், உன் பேர் என்ன, நீ எத்தனாவது படிக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஹலோ, என் பேர் லியா. ஓ ஹாய் லியா, நான் என் பேர் ஜாங்கோக் அண்ட் யோன்ஜன். அது அவங்க பேரெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீ எத்தனாவது படிக்கிற? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். எது, அப்போ நீ எங்களுக்கு எல்லாத்த விட பெரிய பொண்ணா? டேன் தான் பெரியவன் பார்த்தா இப்போ நீயா? என்ன பண்ணுறது, சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இடத்தெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அவங்க எல்லாம் வந்து மற்ற 3 பேருமே வந்து லைக் ஜாலியாக இது பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிட்டு கேம் இப்படி தான் டேஸ் போகுது. ஸோ அப்படி போயிட்டுருக்க ஒரு டே தான் டயாங் வந்து லைக் வந்து லியாவை நோட்டீஸ் பண்ணுறாரு. லைக் வந்து அவரோட கிளாஸில் அவள் படிக்கிறான்னு அப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது. என்னோட கிளாஸ்லையா படிக்கிறா இவ ஐயோ ஐயோ, இவ பார்க்க எனக்கு காண்டாகுது, என்ன பண்ணுறது, எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து டயாங் இது பண்ணிகிட்டு இருப்பாரு. லைக் வந்து அவரோட கிளாஸ் தான். அப்போது அவர் வந்து அப்போ லியா, அவருக்கு அப்படியே லைக் வந்து லியாவா என்னது இது அப்படி யார் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டயாங் முன்னாடி இருக்காரு. எது இவரு சார் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். உடனே வந்து லியாவும் வந்து வேக வேகமாக டயாங்க கால் பண்ணிட்டு கேபின் போவாங்க. கேபினுக்குள்ளார போனதுமே அவ்வளோதான், கதவை மூடி அப்படியே பின் பண்ணிட்டார் வாலில். இதை பார், என்ன என்ன உனக்கு தெரியும், சாரி வளர்றேன், நமக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்றத யார்கிட்டையும் இங்கே நீ சொல்லவே கூடாது. இங்கே நான் ஒரு ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், புரியுதா? தேவையில்லாமல் வந்து ப்ரொஃபஸரை தெரியும் அவர் அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு ஏதாவது வாயை திறந்து சொன்னன்னு வச்சுக்கோவேன், மறந்துடாத, உன்னோட கிளாஸோட ஹெச்ஓடி தானா உன்னை இந்த இயர் முழுக்க ஃபெயில் ஆக்கி
உன்னை தேர்ட் இயர் போக விடாமல் பண்ணவும் என்னால் முடியும் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன் சார், அப்படின்னு பண்ணிடாதீங்க சார். அந்த பயம் இருக்கட்டும், கிளம்பி போய்ங்கிற இந்த தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் ஓ அப்படின்ட்டு தேங்க சொல்லியிருப்பாரு. லைக் வந்து வயனும் பயந்துட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. இப்படியே தான் வந்து லைக் ஃபியூ டேஸ் போகுது. அண்ட் வந்து அந்த ஒரு லைக் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய காம்படிஷன் வரும். அந்த காம்படிஷனில் வந்து கிம் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு செகண்டாக இன்னொரு டீம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு தான். ஸோ இப்போ 5 பேருமே வின் பண்ணால் தான் அது வின்னிங்குன்ட்டே வந்து ஆகும். லைக் வந்து அது அந்த 5 பேரில் அட்லீஸ்ட் 4 பேராவது வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் தான் வந்து வின்னிங்குன்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்படி தான் வந்து அந்த கேமிங் இருக்கும். அதுக்காகவே எல்லாருமே வந்து செமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அப்படியே ஸ்டடீஸும் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து டேயாங்கும் வந்து அந்த டீச்சிங்கு டேயாங் வந்து என்ன பண்ணுவார்னா, லைக் எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து டீச்சிங்கு ஹெல்ப் பண்ணுவார், டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுவார். ஆனால் லியாவை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். அவ்வளோ வந்து வெறுப்பாக இருக்கும், அவ்வளோ வந்து லைக் கடுப்பாக இருக்கும். ஸோ டயாங் கொஞ்சம் கூட பேசவே மாட்டார். லைக் வந்து மற்றவங்க வந்து லியா கிட்ட பேசினாலும் அவங்களையும் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பார். அதனாலேயே வந்து லியா என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க கிட்ட பேசுகிறத வந்து லைக் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்குவாங்க. லைக் வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து லியாக்கு இருக்கும். பட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது. அதனாலையும் வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே தான் அந்த கேம் டேவும் வருது. லைக் வந்து நல்லா வந்து எல்லாருமே வந்து சூப்பராக விளையாடி இருந்திருப்பாங்க. பட் ஆனால் லியாவால் மட்டும் அதை ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருக்க முடியாது, அவங்க தோற்றுருந்துருப்பாங்க. டயாங்க்கு செம்ம கோவம். ஸோ என்னதான் ஒரு வின் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து இருந்திருப்பார். பட் ஆனால் இப்போ வந்து அப்படி நடந்ததுமே வந்து டயாங்க்கு செம்ம கோவம். என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து லியாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அங்கே பால்கனி இருக்கும், அங்கே தான் கூப்பிட்டு போய் அப்படியே வந்து தள்ளி விடுறாரு. இதுக்கு தான் இங்கே வந்தியா, இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் கூட நான் ப்ரோ கேமர் ஆனதுலேருந்து தோற்றதே கிடையாது. ஒரு டீமாக நாங்கள் எல்லாருமே தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து ஆடின மொதல் மேட்ச்சில் நீ தோத்துட்டல, நீ என்ன அவ்வளோ பெரிய கேமர் அவ்வளோ இது சீன் போட்டுக்கிட்டு இருந்த, இதுதான் உன்னோட லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அரைஞ்சிட்றாரு. லைக் வந்து கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு, அவ்வளோ இதாக இருக்குது. டயாங் வந்து அவ்வளோ கோவத்தில் லைக் அரைஞ்சதில் அங்கேருந்து வந்து லைக் அந்த கோவத்துலேயே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஜங்குக்கு, யோன்ஜனு, ஜிமின் பார்த்துருந்துருப்பாங்க. டயாங் அங்கேருந்து போனதுக்கப்புறமா தான் அவங்க 3 பேருமே வந்து லியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எந்திரிச்சு நிற்கிறதுக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. ஏன் தான் இந்த டயாங் இப்படி பண்ணுறாரோ தெரில. யோன்ஜன் தான் பாவம், எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க, ஒரு கேம் தானே, அவங்களுக்கு நர்வஸாக கூட இருந்திருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாரு பாவம். இங்கே இவங்க வந்ததுலேருந்து டயாங் ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல, பாவம் இல்லையா. பாருங்க, அந்த கண்ணு அப்படியே செவந்து போச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு ரீசன் எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்காம இப்படி பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷனு ஏன் வந்து அவங்க வந்து அந்த கேம் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மா வந்து சொல்லி இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி சீக்கிரமாக யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன், எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. லைக் ஏன்னா அவங்க சீரியஸ் கண்டிஷனில் தான் வந்து இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து அந்த நியூஸை கேட்டதுமே அவங்களுக்கு அவ்வளோதான், லைக் வந்து உடஞ்சி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து எங்கே போயிட்டுருப்பாங்கன்னா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டே பண்ணுறதுக்குன்னு பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து
கீழ இறங்கி அவங்க வெளியில போலான்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நியூஸ் வந்து வந்திருக்கும். அவ்வளோதான் அப்படியே தொப்புன்னு லைக் வந்து கீழ மண்டி போட்டு விழுந்த மாரி விழுந்துட்டு அவ்ளோ அழுன்னு அழுகுறாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன் இவ அப்படி அழுகுறா? அவங்களுக்கு ரொம்பவும் பாவமா இருக்கு. ஸோ அவங்களும் வேகமா கீழ வந்துட்டு என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி அழுற? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த கால்ல வந்து கால் இன்னும் கட் ஆகல. ஸோ வந்து அந்த கால்ல வந்து அ ஜிமின் தான் வந்து எடுத்து அட்டெண்ட் பண்றாரு. ஹலோ, ஹலோ, சீக்கிரமா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அ வந்து டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதெல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜிம்முனுக்கு ஒண்ணுமே புரியல. அ என்ன என்ன சொல்றீங்க? அப்பதான் வந்து லைக் இந்த மாரி அ நீங்க யாரு? நான் லியாவோட ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ லியாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்கள வந்து இறக்கறதுக்கு முன்னாடி லைக் வந்து இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் வந்து என்னென்னா அவட அ அ என்ன சொல்கிறது, ஆர்கன் டொனேஷன் இருக்குல்ல. ஸோ அது உடல் உறுப்பு தானம் அதை வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும், அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே வந்து லைக் வந்து ஜிமினுக்கு ஐயோ ரொம்பவும் இந்த இதாக இருக்குது. ஸோ ஜிமினும் வந்து சொல்கிறாரு, செம்ம ஷாக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அவ்வளோ கதறி அழுறாங்க. ஜங்குக்கும் யோன்ஜுனும் தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு லைக் வந்து சுத்தம் லைக் வந்து முடியல. வந்து லியா மயங்கியே போயிருப்பாங்க. உடனே அவங்களையும் அட்மிட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து ஸ்கூல் பசங்க அப்படின்றதுனால சைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னும் தெரில. ஸோ டயாங்க தான் வந்து கால் பண்ணுறாங்க. நிறைய தடவை கால் பண்ணதுக்கப்புறமா தான் டயாங் வந்து காலே அட்டன் பண்ணுறாரு. எதுக்கூட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? லைக் வந்து ஜிம்மின் தான் ஹயாங் சீக்கிரமாக வந்து டயாங் சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஏன் யாருக்கு என்னாச்சு? முதல்ல நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா, நீ தான் வந்து சைன் போட முடியும், எங்களால் யாராலையுமே சைன் போட முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரி 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 நான் வரேன் வரேன் அப்படின்ட்டு வந்து சொன்னதுமே வந்து டயாங்கும் சீக்கிரமாக அங்கே வந்துடுறாரு. யாருக்கிட்ட என்னாச்சு? லைக் வந்து ஜங்குக்கு ரொம்ப வந்து லைக் வந்து கஷ்டமாக இருக்குது. லைக் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோன்ஜன் தான் வந்து இந்த மாதிரி லியாவோட அம்மா இறந்துட்டாங்க. வாட்? என்னடா சொல்கிற யோன்ஜன்? என்ன அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் இதில் ட்ராமா பண்ணுறீங்களா? யோன்ஜனுக்கு செம்ம கோவம். டேங் பிடிச்சி தள்ளி விட்டு, கொஞ்சம் மச்சம் அறிவுன்றது இருக்கா? ஒரு டெத்தை வச்சு தான் நாங்களும் இப்போ ட்ராமா பண்ணுறோம். ஏன் இவ்வளோ கேவலமாக வந்து நீங்களே யோசிக்கிறீங்க ஹயாங்? உங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் உள்ளார போய் பாருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. டயாங்கா போய் பார்த்தா வந்து லைக் வந்து என்னன்னா ஒன்றுமே முடியல. லைக் வந்து கிளாஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லைக் வந்து படுக்க வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வந்து கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. அம்மா 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 என்னை விட்டு இப்படி போயிட்டியம்மா, நீ இனிமேல் யாரும்மா இருக்கா எனக்கு? நீ மட்டும்தானம்மா இருந்த எனக்கு, இப்போ நீயும் இல்லையம்மா, ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுது அழுது வந்து அவங்க அம்மாவை அவ்வளோ வந்து ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ வந்து இதாக இருக்கும். டயாங்க்கும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, பாவமாக இருக்குது. இவ்வளோ அடிச்சிட்டோமே இப்படி. அவங்க அம்மாவுக்கு அவருக்கு ரொம்பவும் ஹர்ட்டாக இருக்குது. இது எப்படிடா ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கும் தெரில. லைக் வந்து நீங்கள் அடிச்சுட்டு போனீங்கல்ல? ஆமாம். அப்போது அவங்க போகலான்ட்டு அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்களுக்கு கால் வந்து அப்போது வந்து எங்களுக்கு புரியல அவங்க ஏன் இப்படி அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. டாக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஆகிருச்சுன்ட்டு. நாங்களும் உடனே வந்துட்டோம். சைன் எல்லாம் வேற பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த நிலமையில வந்து லியா இல்லை, அதனால தான் உங்களை வந்து வர சொன்னோம். சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லை நான் போக மாட்டேன், நான் லியா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் போ, வேண்டாம், வீட்டுக்கு போகுதா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் போ. இல்லை நீங்கள் வந்து சும்மா திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? அவன் பாவம், அவன் என்ன பண்ணுவா? ஏய் திட்ட மாட்டான்டா, ப்ராமிஸ்டா, ப்ராமிஸ்.
நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு தெரியும், போ இங்கேருந்து அப்படின்ட்டு வந்து அவங்க 3 பேரையுமே வந்துட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு. இப்போ வந்து லியா கிட்ட தான் வந்து போகிறாரு. லைக் லியா பக்கத்தில் உட்காந்துட்டு, லியா அப்படின்ட்டு வந்து லைக் ஷோல்டர்ஸில் கை வைக்கிறாரு. லியாவும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. லைக் வந்து அவங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "அஹ், சொல்லுங்க டேங்." அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. எனக்கு ஒன்றும் இல்லை, சாரி, நான் ஒழுங்காக கேம் ஒழுங்காக விளையா அவங்களுக்கு வந்து அப்படியே அவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன், ஜிம்முன்னு இருக்கான், ஜங்குக் இருக்கான், யோன்ஜன் இருக்கான், நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ட்டு லைக் அந்த அந்த வார்த்தை கேட்டதுமே வந்து ரொம்ப வந்து அழுகுறாங்க. டயாங்கும் வந்து லைக் சரி ஹக் பண்ணிக்கிற, ஸோ ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணுறாரு. லியாவும் வந்து ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து டயாங்கும் வந்து சொல்கிறாரு. ஸோ என்னென்னலாம் வந்து சடங்கு இது இதெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து டயாங் தான் வந்து பண்ணி முடிகிறாரு. லைக் வந்து சைன் பண்ணும்போது ஸோ என்ன அப்படி சொல்லி சைன் பண்ணுறதுன்னு வந்து அவருக்கு தெரில. அவர் வந்து லைக் வந்து அவங்க அழுதுகிட்டே அன்கான்ஷியஸும் ஆகி இருந்திருப்பாங்க. ஸோ வந்து லைக் சைனு ஃபார்மெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து என்ன அவருக்கு சைன் பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு இந்த வேறு வழி இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து என்ன ஆகுதுன்னா லியாவோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இதில் வந்து அவர் சைன் பண்ணி இருந்திருப்பார். ஸோ அப்படியே வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து டேங் தான் பண்ணுறாரு. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. ரொம்ப வந்து லைக் டிப்ரெஸ்டில் தான் வந்து இருக்காங்க. காலேஜுக்கும் அவங்க போகல. அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை தான் வந்து பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு லைக் வந்து ஒரு லிவிங் ஜாம்பி அந்த மாதிரி லைக் வந்து லிவிங் டெட்டு மாதிரி தான் வந்து அவங்க இருக்காங்க. டேங்க்கு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் டேஸ் அவரும் வந்து புரியுது எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு, இவளை இப்படியே விட்டால் இது சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் கேரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. திட்டுறதில்ல, லைக் வந்து அவளை தனியாகவும் விடுறதில்ல. ஒரு மாதிரி ஒரு கேரிங் பார்ட்னர், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவர் வந்து நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அந்த இது எப்படி ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லவ்வாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் அது வந்து டேயாங்க்கு புரியல. அண்ட் அப்படி வந்து லைக் வந்து ஒரு அன்னைக்கு ஒரு பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டியில் வந்து ஃபுல்லாக சரக்கு லைக் கிளப் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டேயாங்கோட ட்ரிங்க்கில் ஜிம்மின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வயாக்ரா டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணிடுறாரு. மிக்ஸ் பண்ணிட்டு டேயாங்கு கொடுக்குறாரு. சார் அவர் எப்பவும் போல் கேஷுவலாக வந்து குடிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. லைக் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சரி நம்மலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா டேங் தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இனிமேல் ஸோ லியா வந்து அந்த மேன்ஷன்லேயே வந்து ஃபுல் டைமாக ஸ்டே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கார் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னது இது, எனக்கு ஏன் ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. லைக் வந்து லியாவும் வந்து அவங்களும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலும் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது செம்மையாக வந்து அந்த சில் கிளைமேட், மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இப்போ ரீச்சும் ஆயிட்டாங்க. அவங்க காரை பார்க் பண்ணிவிட்டு கார்லேருந்து இறங்கி உள்ளார போகிறதுக்குள்ளாரே செம்மையாக வந்து நனைஞ்சிடுறாங்க. ஃபுல்லாக வந்து நனைஞ்சிடுறாங்க. ஸோ அந்த குளிர் லைக் வந்து அந்த ஃபுல் வெட் ஆனதில் டேங் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டேங்கும் வெட் ஆகிட்டாரு, லியாவும் வெட் ஆகிட்டாங்க. டேங் வந்து பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. ஏன்னா வந்து அந்த மழை நனைஞ்சதில் வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே லைக் உடம்புல தானே ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. கல்ப் பண்ணுறாரு, அவரால் முடியல. செம்மையாக வந்து ஹைப் ஆகிருச்சு அவருக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து அவரோட கண்ட்ரோல்லே அவர் இல்லை. ஸோ அவர் வந்து பின்னாடி போய் பேக் ஹக் பண்ணுறாரு. லியா இப்போ வந்து லியாவுக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு. டயாங் என்ன பண்ணுறீங்க, என்னால் முடியல டயா, என்னோட முடியல லியா, ஹெல்ப் மீ
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்கி வாய்ஸ் அவரோட ஹேண்டு எல்லாமே வந்து லைக் லியாவோட ட்ரெஸ்ஸு கலர் தான் போகுது. டேங், லியா என்னால் முடியலடி, ஃபீல் பண்ண என்னால் முடியலடி அப்படின்றாரு. அவருக்கு லைக் வந்து லியாக்கு அப்போ தான் புரியுது, அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க டேங் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து லைக் லியா வந்து ஃபேஸையும் லைக் வந்து சைடில் திருப்பி பார்க்குறாங்க. டேங்கும் பார்க்குறாரு. நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு, செம்ம ரஃப்பாக அந்த கிஸ்ஸு போகுது டீப்பாக. லியாவும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. அந்த கிஸ்ஸு ரொம்ப ஹீட்டப் ஆகுது. அந்த ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேங் வந்து அவரோட டேங்கோட ஹேண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. லியாவோட ட்ரெஸ்ஸு கலெக்டர்ன்ற பேரில் கிழிச்சு தான் வந்து தூக்கி போடுறாரு. அப்படி இப்போ 2 பேருமே வந்து நேக்கடாக தான் இருக்காங்க. லைக் வந்து செம்மையாக வந்து கிஸ்ஸு பண்ணுறது, ஹேண்ட்ஸ் வந்து செம்மையாக ப்ளே ஆகுது, டங்க்கு ப்ளே ஆகுது. அண்ட் அப்படியே வந்து இது அப்படியே வந்து பெட்ரூமுக்கு போகுது. செம்ம ஹாட்டான லைக் வந்து அந்த அந்த அவரு குடிச்ச அந்த ட்ரிங்க் அண்ட் ப்ளஸ் அந்த வயகரா எல்லாமே செம்மையாக வந்து இதாகுது. ரொம்ப வந்து லைக் ஸ்லோவாக பண்ணுற இதெல்லாம் இல்லை, ரொம்ப வந்து ஹார்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. டேங்க் ஸ்லோ ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு முடியலடி என்னால், முடியல. எப்போவுமே இந்த மாதிரி இருந்ததில்ல, இன்னைக்கு ஏன்டி இப்படி இருக்கு? என்னடி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் முடியலடி என்னால், முடியலடி. இல்லையா, லவ் யூ டி, லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி, லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சம்பவம் நடந்துட்டுருக்கு நைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. லைக் வந்து இப்போ 2 பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு தான் படுத்துட்ருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. கண்டிப்பாக வந்து டேங்க ஸோ ஜிமின் வந்து இதை எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டார். சும்மா ஒரு ப்ராங்குக்காக தான் வந்து இதை பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவங்களும் கேஷுவல் எப்பவும் போல் யோன்ஜனு ஜங்குக்கும் ஜிமினும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அங்கங்கே லியாவோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு கிடக்கிறது, லைக் இன்னர்ஸு கீழே கிடக்கிறது, டயாங்கோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சத்தரிக்க கிழிஞ்சு கிடக்குது. ஜங்கு, ஏய் என்னடா இது, எதுக்குடா ட்ரெஸ்ஸு இப்படி கிழிஞ்சு கிடக்குது? ஒரு வேளை யாராவது வந்து ஏதாவது பண்ணிட்டாங்களா? ஐயோ அப்படியா? ஐயோ லியா, ஜிம்மினுக்கு தோணுது, ஒரு வேளை நம்ம நேற்று கொடுத்த சரக்கு வேற மாதிரி வேலை பார்த்துருச்சோ அப்படின்ட்டு. ஐயோ டயாங்க்கு தெரிஞ்சா என்னங்க, நான் தான் இந்த வேலையை பார்த்தேன்னா. டி முதல்ல வாங்கடா நம்ம போய் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து டேங்கோட ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணால் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து கதவை திறக்கும் போது என்ன ஆகியிருக்குன்னா கத்திட்டு தான் வந்திருப்பாங்க, டேங் ஐயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் வந்திருப்பாங்க. பதறி போய் வந்து டேங் எந்திரிச்சிருந்திருப்பாரு. லைக் வந்து ஷர்ட் அவர் எதுவுமே இல்லாமல் தானே படுத்திருந்திருப்பாரு. லைக் பதறி போய் எந்திரிச்சிருந்திருப்பாரு. எதுக்கிட்ட கத்துறீங்க பக்கிங்களை, பயந்துட்டேன்டா, தூங்கிட்டு இருக்கிறேன், ஏன்டா இப்படி கத்தி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் டக்குன்னு எந்திரிச்சிருந்திருப்பாரு. லைக் அவர் இப்போ நேக்கடாக தான் இருக்காரு, அது அவருக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. 3 பேருக்குமே செம்ம ஷாக்கு, வாய்டேஜில் பார்க்குறாங்க. ஐயோ என்ன கருமண்டா இதெல்லாம் சீ அப்படின்ட்டு வந்து யோஞ்சனு, ஐயோ ஐயோ முதல்ல மறைங்க ஐயா, என் கண்ணு நாசமே பூச்சு அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு வேற. அப்படியே ஜிமின் வந்து சரி சரி நைட்டு கொடுத்த சம்பவம் நல்லா வேலை செஞ்சுருக்க போறியா, ஆனால் நம்ம இதுக்கு பிளானே பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் ஜிமின்னு. அப்புறம் டேங்கே செம்ம சிறப்பு சம்பவம் போலையே நேற்று நைட்டு அப்படின்ட்டு சொல்லும்போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ என்னால் பார்க்க முடியல, சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சவுண்டு வந்துட்டு இருக்கு. லைக் அப்போ தான் டேங் வந்து பார்க்குறோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெட்ஷீட்குள்ளார போய் அவரது கவர் பண்ணிக்கிறாரு அவர் உடம்ப. கருமம் பிடிச்சவனுங்களா, சி வெளியில் போங்கடா அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது தான் டேங் போதும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து லியா சொல்கிறாங்க. எதோ அப்புறமா பார்த்துக்கலாமா, ஐய் என்னாடி நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் 3 பேருமே வந்து கோரஸாக சொல்கிறாங்க. அந்த சவுண்டு கேட்டுட்டு லைக் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு
பார்க்குறாங்க. அ நீங்க 3 பேரும் வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு லைக் எந்திரிக்க பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகுள்ல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காரலான்ட்டு உட்கார்றாங்க. ஆனா சுத்தமா முடியல. ஸோ டயான் தான், "நீ எந்திரிக்காத. தயவு செஞ்சு படுத்துக்கிட்டே இரு. என்ன நிலமையில இருக்கன்னு புரியுதா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. "ஆ!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ஷீட்ட போட்டு கவர் பண்ணிக்கிறாங்க. "டேய் வெளில போங்கடா." போறோம், போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு லுக்க குடுத்துட்டு தான் வெளில போறாங்க. ஐயோ! என் மானமே போச்சு. டயோங். ஐயோ! "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அ லியா அடிக்கிறாங்க. டேங் என்ன பண்றாரு, ஹேண்ட பின் பண்ணிட்டு, "என்ன ஆனா வேணும் தேவ பந்து." அந்த லூசு 3ங்களும் வந்து கத்திக்கிட்டே உள்ள வந்துட்டு, நானே பயந்துட்டேன் தெரியுமா? அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. போச்சு, இப்போ என்ன பண்றது? அவங்க 3 பேரும் என்ன நெனைப்பாங்க? என்னமோ நெனைச்சிட்டு போறானுங்க. இப்ப என்னாடி அதுக்கு? ஆ எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உன்ன லவ் பண்றேன். அவ்வளோதான். பிடிச்ச பொண்ணு கூட பண்ணேன். அவ்வளோதான். இப்போ கூட சொல்லு. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்ப பண்ணிக்க பார்க்கலாம். அப்படின்ட்டு நீங்க லைக் வந்து நீங்க கேஷுவலா சொல்றாங்க. உடனே டேயாங் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரிங் வாங்கி வச்சிருப்பாரு லியாக்காக. அத தான் எடுத்து அ லியாக்கு போட்டு விடுறாங்க. "இன்னையிலருந்து நீ என் பொண்டாட்டி." அப்படின்ட்டு டேயாங் சொல்லும்போது லைக் அவ்ளோ டியர்ஸ் வழியுது லியாவோட ஐஸ்ல இருந்து. "ஏன்டி அழுகுற? எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சேன். ஆனா இப்போ நீ இருக்க டேயாங். நான் எப்பவுமே இருப்பேன்டி. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, ஒரு வொர்ஸ்ட் எனிமியா, அப்புறம் ஒரு பெர்வர்ட் ஹஸ்பண்டா." ச்சே! பொறுக்கி. ஆமா. உன்னோட பொறுக்கி. அப்படின்ட்டு இந்த ஒன் ஷாட்ட முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவாடா ஃபெரிஸ்? ஸோ நான் உங்ககிட்ட சப்போர்ட் கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் குடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். பை பாய்.